ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 288வது நாமாவளியாக ஓம் சன்னத்ரை குண்ய ரூபாய நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி முக்குணங்களையும் விலக்கி நிற்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லாத்தையும் கடந்த வஸ்து, எல்லாத்துக்குள்ளும் இருந்தாலும் அதில் பற்றுகள் இல்லாமல் இருப்பார். அப்பேற்பட்ட அந்த இறை சக்தியை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நாமாவளியும் அழகாக வர்ணிக்கிறது. சன்ன அப்படின்னா ரெண்டாவது சன்ன அப்படின்னா மூடப்பட்ட, மறைக்கப்பட்ட, அதான் ரகசியமான. எது அப்படின்னா 3 விதமான குணங்களை பார்த்தோம். ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். அதில் உயர்வானது சத்வகுணம், தர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. அந்த குணங்கள் விசேஷங்கள் எல்லாம் பார்த்தோம். இதில் இந்த 3 குணங்களிலிருந்தும் விலகி இருப்பார், ரகசியமாக இருப்பார் அப்படின்றது தத்துவம். அப்போ இறைவன் எங்கும் எதிலும் நீக்கமர இருக்கார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எப்படி இருக்கார்னா, அந்த குணாதீதன், மனாதீதன் சொல்லுவாள். மனதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், வாக்கு மனதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்னா வர்ணிக்கிறா இல்லையா? அது மாதிரி இந்த 3 குணங்களிலிருந்தும் அப்பாற்பட்டவராக இருப்பார். இந்த தத்துவத்தை உணரணும் அப்படின்னா அருணகிரிநாத சுவாமிகளுக்கு ஒரு மகா வாக்கியத்தை சொல்கிறார். சும்மா இரு சொல் அற. இந்த சும் அப்படின்றது முக்கியமான முருகப்பெருமானுடைய பீஜாட்சரம். ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹான்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் பீஜாட்சரம். ஓம் கம் கணபதையே நமஹன்றது கணபதியினுடைய பீஜாட்சரம். இப்போ சும்மா இரு அப்படி சொல் அற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னுவார். அப்போ அந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த செயல் எப்பேற்பட்டது அப்படின்னா, நம்ம ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மூலாதாரத்தில் அந்த சக்தி வெளிப்படும். அதுக்கப்புறம் அடுத்த நிலையை கிடக்கும், அதுக்கப்புறம் ஒரு நிலையை கிடக்கும், அதுக்கப்புறம் தான் வைகரியாக வெளியில் வரும். இப்போ இந்த நிலைகளை கடக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தையே நிறுத்துறதுன்றது யோகிகளால் தான் முடியும். அதுதான் சும்மா இருக்க சுகம் உதயமாகுமே இம்மாய யோகமினியேன். சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என் எம்மால் அறிதற்கெளிதோ பராபரமே. சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும்னா தாய்மானார் வர்ணிக்கிறார். அது மாதிரி அந்த மேலான நிலை, அந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இறைவன் இருக்கார். அதனால தான் இந்த நாமாவளி முக்குணங்களையும் விலக்கி நிற்பவருக்கு நமஸ்காரம்னு தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது முருகப்பெருமான. ஓம் சன்ன த்ரைகுண்ய ரூபாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.